ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். தாய்மொழியால் இணைவோம், தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். சாணக்கியர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர், தத்துவவாதி, ராஜதந்திரி மற்றும் அரசியலில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர். அவர் தனது கொள்கைகள் மூலம் சமுதாயத்தின் நன்மைக்காக பல விஷயங்களை செய்துள்ளார். அவர் கூறும் கொள்கைகள் சற்று கடினமாக இருந்தாலும் அதனை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு வெற்றி படிக்கட்டில் ஏறலாம். சாணக்கிய நீதிப்படி மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்ட வேண்டும். கவனக்குறைவு, கெட்ட சகவாசம் மற்றும் சோம்பேறித்தனம் ஆகியவை மாணவர்கள் வாழ்க்கையில் மிகவும் அழிவுகரமான காரணிகள் என்று சாணக்கியர் கூறுகிறார். இந்த காலகட்டத்தில் செய்யும் தவறு உங்கள் முழு வாழ்க்கையும் பாதிக்கும். சாணக்கிய நீதியில் குறிப்பிட்டுள்ள சில விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளும் மாணவர்கள் தங்கள் இலக்கை எளிதாக அடைகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் மாணவர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சாணக்கியரின் வார்த்தைகள் என்னவென்று இந்த பதிவில் தெளிவாக அறிந்து கொள்வோம். அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும். சாணக்கிய நீதியின்படி எந்த ஒரு வேலையும் முடிக்க ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. எனவே மாணவர்கள் தங்களின் அனைத்து பணிகளையும் குறித்த நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் சரியான நேரத்தில் வெற்றியை அடைய முடியும். சோம்பலை நிறுத்திவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினால் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஒவ்வொன்றாக ஏறலாம். ஒழுக்கம். மாணவர்களின் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிகவும் முக்கியமானது என்பதை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கொள்ளும் மாணவர்கள் எதிலும் வெற்றி பெறுவதில் அதிக சிரமம் இருக்காது. அத்தகைய மாணவர்கள் தங்கள் இலக்குகளை எளிதில் அடைகிறார்கள். வாழ்வில் உயர்ந்த நிலையும் அடைகிறார்கள். கெட்ட நண்பர்களை தவிர்க்க வேண்டும். சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி மாணவர்கள் எப்பொழுதும் தவறான தொடர்புகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் தவறான தொடர்பு உங்களிடம் உள்ள நல்ல குணங்களை அழிக்கக்கூடும். இந்த வயதில் நண்பர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அதிக செல்வாக்கு செலுத்துவார்கள். இது போன்ற சூழ்நிலையில் மாணவர்கள் நல்ல நண்பர்களை உருவாக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுவார்கள். தவறான விஷயங்களுக்கு அடிமைப்படக்கூடாது. சாணக்கியரின் கூற்றுப்படி மாணவர்கள் போதைப் பொருள், போதை பழக்கங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கெட்ட பழக்கங்கள் உங்களின் வெற்றியை தடுக்கலாம். போதை உங்கள் உடல்நலம், மனம் மற்றும் செல்வத்தை அழிக்கிறது. இது தவிர சமூகம் மற்றும் குடும்பத்தில் உங்கள் மரியாதையை குறைக்கிறது. அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மாணவர்கள் ஒருபொழுதும் மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. சோம்பேறித்தனம் கூடாது. சோம்பேறித்தனம் மாணவர்களின் மிகப்பெரிய எதிரி என்று சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் கூறுகிறார். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சோம்பலை தவிர்க்க வேண்டும். இலக்கை நிர்ணயித்தவுடன் அதை அடைய நீங்கள் உழைக்க வேண்டும். சோம்பல் உங்களை எங்கும் கொண்டு போய் விடாது. வெற்றி உங்கள் இலக்காக இருந்தால் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். இனியும் தொடரும் சாணக்கிய நீதி. நன்றி.